லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். என் பிரியத்திற்குரிய கடகராசிக்காரர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் சொல்லுகிறேன். காரணம், 2-3 ராஜயோகத்தை சும்மா அப்படி தோளில் போட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். 6க்குடைய குரு பகவான் இத்தனை நாள் விபரீத ராஜயோகமாக 12ல் இருந்தார், ஆக்டிவாகவே இல்லாமல் இருந்தார். இப்போ தான் ஒரு இது எது இல்லாமல் கூட நம்ம தள்ளலாம். விட்டமின் எம் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. காரணம், விட்டமின் எம்னா மணி. இந்த விட்டமின் எம் இருந்ததுன்னா இந்த ஏபிசிடி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு அற்புத நேரம் இது. இந்த நேரத்தில் என்னென்ன விபரீத ராஜயோகம் பாருங்க. இந்த பக்கம் குரு பகவான் 12ல் மறைஞ்சு விபரீத ராஜயோகம் தங்கம் வாங்க போறீங்க. என்னைக்கு வாங்க போறீங்க? வர்ற 20ஆம் தேதி. உலகத்திலேயே இவர் நீச்சமாகறதுக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒரே ஆள் நீங்க தான். ஏன்னா அவர் 12 கூடையவர், 3 கூடையவர், விரையாதிபதி. ஆனால் ஆகட்டும் சார், சந்தோஷம். எனக்கு நீச்சம் வருவது குறைவது என்பதால் லாபம் வரப்போகிறது ஒரு பொருள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். நீச்சம் பெறுகிறான் புத பகவான். அப்போ படிக்கணும்னு நினைக்கிற பசங்க, ஃபாரின் போய் படிக்கணும், நான் வெளிநாட்டுக்கு போய் பண்ண போகிறேன் சார், பிஸ்னஸில் பணத்தை போடுறேன் சார், உள்ள 10 லட்சம் இருக்கிறேன், 1 கோடி சம்பாதிக்கிறேன், தைரியமாக இருங்க. 14ஆம் தேதியிலிருந்து இப்பொழுதும் சொல்லுகிறேன், கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்ட்ரப்ஷன்ஸ், இந்த 7 கூடையவன் யார், அதனே 8 கூடையவனாக சனி இருப்பதால் இந்த ஊரு தப்ப பண்ணக்கூடாது. நீங்கள் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வரக்கூடாது. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு காஞ்சி காமாட்சி கோயில் போயிருக்கேன். காஞ்சிபுரம் காமாட்சி ஸ்பெசிஃபிக்காக கோயிலோட சொல்கிறேன். காரணம், உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் பிரியத்திற்குரிய கடகராசிக்காரர்களே, இனிமேல் இந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்லணும். காரணம் என்னவென்றால், கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம், உங்கள் கால் ஷீட் கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோ பெரிய பிஸியாக இருக்க போறீங்க. காரணம் என்னென்னா, ஏப்ரல் மாதம் டெய்லி கமிட்மெண்ட் தான், ஒரே பிஸி தான். காரணம் என்னவென்றால், முக்கியமான யார் ஹீரோ, ஹீரோ ஆனார் ஹீரோ. யார் ஹீரோ? நீங்கள் தான். 8க்குடைய சனி பகவான் இத்தனை நாள் யார் சார், அஷ்டம சனியாக இருந்து என்ன 1-2 சார் பண்ணார், இப்போ 9க்கு போயிட்டார். இவர் ரிலீவ் ஆனார், உடல் வியாதியெல்லாம் சரியான மாதிரி ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுற சார். நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் சொல்லுகிறேன். காரணம், 2-3 ராஜயோகத்தை சும்மா அப்படி தோளில் போட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். 6க்குடைய குரு பகவான் இத்தனை நாள் விபரீத ராஜயோகமாக 12ல் இருந்தார், ஆக்டிவாகவே இல்லாமல் இருந்தார். இப்போ தான் ஒரு மாதமாக இந்த மார்ச் 12க்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். சந்தோஷம். இவர் ஆக்டிவேட்டார், வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இந்த நற்செய்தியோட 2க்குடைய தனாதிபதி யார்? வாழ்க்கையில் நண்பர்களே, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி, சி, டி, இ, எஃப் எது வேணால் போட்டுங்க. இது எது இல்லாமல் கூட நம்ம தள்ளலாம். விட்டமின் எம் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. காரணம், விட்டமின் எம்னா மணி. இந்த விட்டமின் எம் இருந்ததுன்னா இந்த ஏபிசிடி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து போட்டுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாற்றிக்கலாம். ஆனால் அந்த விட்டமின் எம் முக்கியம். அந்த எம்ங்கிறது தான் மணி. அந்த மணியை தரக்கூடியவர் மிஸ்டர் சூரியன். அவர் உச்சம் பெறுகிறார். அடே அப்பா, நாயகன் மீண்டும் வரார். அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லுவேன்ல. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன ஃபார்மில் இருந்தனோ அந்த ஃபார்மில் பார்க்க போகிறீங்க. என்ன கம்பேக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கம்பேக் மாதம்ங்க இது. நான் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்கள் மகரையாழி கடகையாழி இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. குரு பகவான் இது கடகத்தில் உச்சம். காரணம், வேதங்களை மறைத்து வைத்த இடம் அந்த பூசம் ஆயில்யம். அந்த இடத்துல வேதங்கள் வெளிப்பட்ட இடம். அதனால தான் குரு பகவான் உச்சம். குருவே முடிவு பண்ணிட்டாருன்னா, குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார்னு பேரும். அப்படி ஒரு அற்புத நேரம் இது. இந்த நேரத்தில் என்னென்ன விபரீத ராஜயோகம் பாருங்கள். இந்த பக்கம் குரு பகவான் 12ல் மறைஞ்சு விபரீத ராஜயோகம் தங்கம் வாங்க போகிறீங்க. என்னைக்கு வாங்க போகிறீங்க? வர்ற 20ஆம் தேதி. அட்சய திருதி யாருக்கு கண்டுபிடிச்சான்? யாருக்கு? உங்களுக்கு தான். 20ஆம் தேதி அட்சய திருதியை கடகராசிக்காரர்கள் ஸ்பெஷல். காரணம் என்ன அப்படின்னா, பொன்னார் மேனியன் குரு பகவான் லாஸ்ட் 2 மந்த்ஸ் இருக்க போகிறாரு. ஏப்ரல், மே, ஜூன் மாதம் அவர் பேர்ந்துருவார். எங்கே வராரு? உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. அது வேறு விஷயம். இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி சுபவிரயத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்போது இந்த 20ஆம் தேதி கம்பல்சரி நீங்கள் நகை வாங்க போகிறீங்க. சார், கிராம் ரேட்டு தெரியுமா சார்? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். குரு பகவானுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் ப்ளஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கிராமாவது தினாராவது அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஸோ அப்போது குரு பகவான் பண்ண போகிறார். 2க்குடையவர் 11ல் உங்களுக்கு சூப்பராக இருக்கார். இப்போது இது ஒரு பக்கம். இப்போ டேட் ரீதியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிப்போம். 8ஆம் தேதி புத பகவான் முதன்முறையாக மீனத்தில் நீச்சமடைகிறார். சந்தோஷம்.
உலகத்திலேயே இவர் நீச்சமாகறதுக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒரே ஆள் நீங்கள் தான். ஏன்னா அவர் 12 கூடையவர் 3 கூடையவர் விரையாதிபதி. ஆனால் ஆகட்டும் சார் சந்தோஷம், எனக்கு நீச்சம் வருவது குறைவது என்பதால் லாபம் வரப்போகிறது ஒரு பொருள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். நீச்சம் பெறுகிறான் புத பகவான். அப்போது சுபமங்கள காரியங்கள் எல்லாம் 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதற்கான அச்சாணி 8ஆம் தேதி நடக்கின்ற முதல் புதனுடைய பயிற்சி. ரைட். அடுத்ததாக அப்படியே வந்தீங்கன்னா 14ஆம் தேதி 2 கூடிய தனாதிபதி சூரியன் உச்சம் பெறுகிறார். படிக்கணும்னு நினைக்கிற பசங்க, ஃபாரின் போய் படிக்கணும், நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் பண்ண போகிறேன் சார், பிஸ்னஸில் பணத்தை போடுறேன் சார், உள்ள 10 லட்சம் இருக்கிறேன், 1 கோடி சம்பாதிக்கிறேன், தைரியமாக இருங்க. 14ஆம் தேதியிலேருந்து அடுத்த மே வரைக்குமே நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் அது நின்று பலன் தரும். நண்பர்களே, நம்ம இன்றைய தினத்தில் பணத்தை வச்சுக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கே இருந்தாவது ஒருத்தர் வர நம்மளையும் குழப்பி விட்டு நம்மளை கூட்டு போயிடறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. நண்பர்களே, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம், நீங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதுங்கிறது தான் கற்றுக்கிட்ட நீதி. இப்போ 2 கூடிய சூரிய பகவான் உச்சமாகும் பொழுது நீங்கள் எடுக்கிற முடிவை நீங்கள் செய்யுங்க. இப்பொழுதும் சொல்லுகிறேன், கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்ட்ரப்ஷன்ஸ், இந்த 7 கூடியவன் யார், அதனே 8 கூடியவனாக சனி இருப்பதால் இந்த ஊரு தப்ப பண்ணக்கூடாது. நீங்கள் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுடைய ஓன் முடிவு, நீங்கள் என்ன எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு பொன்னாக திரும்பி வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே லட்சங்கள் கோடிகளாக மாறக்கூடிய மாதம். ஆனால் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு நீங்கள் எடுக்கணும். அப்போது சூரிய பகவான் 2 கூடியவனாக இருப்பதால் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் போங்க. 14ஆம் தேதி சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது சார். ஓகே, சூரியனார் கோயில்னா சூரிய தேவன் இருக்கிற கோயில்னு அர்த்தம். சிவன் கோயிலுக்கு எந்த சிவன் கோயில் முன்னாடி போனாலும் முன்னாடி சூரியனும் சந்திரனும் இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அதில் சூரிய பகவான் முன்னாடி ஒரு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அவருக்கு ஒரு இடுப்பில் ஒரு சிகப்பு கலர் துண்டு கட்டி விட்டு, என்னை காசினி இருளினிக்கு கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் பெற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி. ராம்ஜி சார் ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஓகே விட்டுருங்க. ஓம் சூரிய தேவாய நமஹா, சிம்பிளாக முடிச்சிங்க. போயிட்டு வழிபடுறீங்க, சக்கர பொங்கல் நிவேத்தியம் பண்ணுறீங்க, ரெட் கலர் ட்ரெஸ்ஸு மறந்துடாதீங்க. சண்டேஸில் இந்த பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ரைட். அடுத்ததாக எப்படி வந்தீங்கன்னா 8ஆம் தேதி உச்சமாயிட்டார், பணம் வரப்போகுது. எப்படி பணம் வரப்போகுது சார்? நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு எப்படி சார் பணம் வரும்? பண்ண தொடங்குங்க. அதுக்கு தானே இப்போயே சொல்லிடுறது பலனை. இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கோயிலுக்கு போகணும், முருகப்பெருமானை பார்க்கணும். யார் அவர்? பூச நட்சத்திர ஸ்பெஷலே அவர் தான். உங்களுடைய நட்சத்திர பலன் இப்போ தான் தாரையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் தர. வேல் தான் உங்களுடைய அபிஜித் நட்சத்திரம், வேல் வடிவில் அதெல்லாம் மறந்துட்டிங்களா? வேலை கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஃபுல்லாக வேலை வேணால் கழுத்தில் ஒரு டாலர் மாதிரி போட்டுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தின் வெற்றி சிம்பல் உங்களுக்கு அது மறந்துடாதீங்க. ஏன்னா எங்கே இருக்கார் உங்களுக்கு? செவ்வாய் பகவான் வந்து 5 கூடையவன் 9ஆம் இடத்தில் பாக்யாதிபதி வீட்டில் இருக்கிறது. கோபுர கலச யோகம். நண்பர்களே, எனக்கு என்னிலும் மூத்தவர்கள் நிறைய சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. என்னென்னா, நான் அந்த யோகங்களை நிறையா சொல்லுவேன். 5 கூடையவர் 9இல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது ஒரு கோபுர கலச யோகம் என்று அறியப்படுகிறது. அப்போது அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அப்படி அண்ணாந்து பார்க்குற விஷயங்கள் எல்லாம் இந்த கோபுரத்தில் கலசம் எப்படி இருக்கிறதோ அப்படி உங்களை அமர்த்தி வைத்திருப்பார் செவ்வாய். செவ்வாயோட ஒரே வீக்னஸ் நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி தான். ஆஞ்சநேயரோட ஒரே வீக்னஸ் என்ன? ராமநாமம் சொன்னால் எங்கே போனாலும் உட்காந்துப்பார். அந்த மாதிரி செவ்வாயோட ஒரே வீக்னஸ் யார்? முருகா என்று அழைத்திட செவ்வாய் வந்துடுவார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. பங்குனி உத்திரத்தன்னைக்கு மிஸ் பண்ணாமல் போங்க. 20ஆம் தேதி அட்சய திருதி அன்னைக்கு உலகமே அழிந்தாலும் எப்படியாவது ஒரு 1 கிராம் காயின் வாங்கிடுங்க, பொன் விளைய போகிறது. அடுத்ததான் இதெல்லாம் ஒரு பரிகாரமா சார்? அட்சய திருதியை பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்சய திருதியை பிராண்ட் பண்ணலைங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு 11/4 கூடியவர். அவர் ஆட்சி பெற போகிறார். என்னைக்கு? 20ஆம் தேதி. சார் அவர் பாதகாதிபதி சார், அவர் என்ன நல்லதாக பண்ண போகிறார்? பாதகாதிபதி தான். இருந்தாலும் 2 பேர் குருமார்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். யார்? ஒன்று பிரகஸ்பதி குரு, அவர் தான் 12இல் உட்காந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். இந்த பக்கம் அசுரகுரு சுக்கராச்சாரியார். 1000 தான் நீங்கள் சொன்னாலும் அவர் 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்பதால் சுக்கிரன் உங்களுக்கு பலனையும் தருவார். இந்த பக்கம் நம்ம ஒய்ஃப் கிட்ட லைட்டாக ஒரு சண்டை போடுவார். அது என்னைக்கு தான் சார்? இல்லை, ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் வீட்லேயும் அதே தான் நடக்கும். எங்கே போனாலும் தான் நடக்கும். நான் ஒரு எளிய அப்ரண்டிஸாக இருக்கேன் சார், அவன் வீட்லேயும் அவன் ஒய்ஃபோட சண்டை தான் நடக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ். நம்ம பேசிட்டு இருக்கிறது அதிர்ஷ்டங்கள் பற்றி. அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சுக்கிரன் தருவார். அதற்கு நீங்கள் அட்சய திருதிக்கு தங்கம் வாங்க முடியலன்னா வெள்ளி வாங்கிட்டு போங்க, அது கூட சுக்கிரன் தான். ஏன்னா நீங்களுக்கு சுக்கிரனும் உங்களுக்கு ஃப்ரெண்டு, குருவும் உங்களுக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் 2 பேர் சார், நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்குது. நிறைய பேர் கமெண்டில் கூட போடுறீங்க, எனக்கெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் நடக்க மாட்டேங்குதே. மந்திரங்கால் மதிமுக்கால். நம்ம இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் இயங்க தொடங்க வேண்டும். இயங்குவதற்கான டேட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். 20ஆம் தேதி சுக்கிர பகவான்
ஆட்சி பெறுகிறார். டேட்டோட சொல்கிறேன், 20ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். 23ஆம் தேதி புத பகவான் சூரியனோடு சேர்ந்து இன்னும் அதியோகம் புதாதித்ய யோகத்தை கொடுத்துட்றாரு. அப்போது இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு செலவே கிடையாதா? எந்த செலவும் கிடையாது. பிரச்சனை கிடையாதா? பிரச்சனையே கிடையாது. ஒரு பிரச்சனை உண்டு. என்ன? 1000 தான் இருந்தாலும் பாதகாதிபதி சுக்கிரன் ஆட்சி என்பதால் பெண்கள் கைனகாலஜி ப்ராப்ளம்ஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ ஐவிஎஃப் பண்ணுறவங்க, இட்சி பண்ணுறவங்கலாம் இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கருமுட்டைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, சார் ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன், லேசர் பண்ண போகிறேன், சில பேர் முடியெல்லாம் இது பண்ணி பிக் பண்ணிவிட்டு வேறு முடி வச்சுப்பாங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், அதை மாற்று அதெல்லாம் பண்ண வேண்டாம். அதெல்லாம் ரிஸ்க்கு. அதே மாதிரி அழகியல் சம்மந்தப்பட்ட பல்லெல்லாம் மாற்றுறது, அல்லது அதாவது காண்டாக்ட் லென்ஸ், அதாவது இந்த கண்ணுக்குள்ளே வைக்கிற லென்ஸ் வைக்கிறவங்க, இந்த மாதிரி அழகியல் சம்மந்தமாக எதுவும் பண்ண வேண்டாம். சில பேர் மேலே டர்ட், அந்த மருலாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி ஆப்ரேஷன் மாதிரி, பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரிலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான எந்த விஷயம் பண்ணக்கூடாது. கண்ணு, பல்லு, முடி, தோல் இது எதுவும் தொடவே வேண்டாம். கருமுட்டை வேண்டாம். அடிப்படை உடல்நிலை பிரச்சனைகள் வராது. இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் பிரச்சனை தான் வரும். அது மட்டும் பண்ணாதீங்க. அடுத்ததாக இப்போ கோயில்கள் பார்த்துருவோம். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கும். காஞ்சி காமாட்சி கோயில் போயிருங்க. காஞ்சிபுரம் காமாட்சி ஸ்பெசிஃபிக்காக கோயிலோட சொல்கிறேன். காரணம் உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு பெரும்பாடுபட்டு சொல்கிறேன். அடுத்ததாக பூச நட்சத்திரத்திற்காரர்கள், கடகராசி பூச நட்சத்திரத்துக்காரர்கள், குமரியில் இருக்கிற பகவதி அம்மன், அந்த பகவதி அம்மன் சார் எங்கே சார் இதுக்காக கன்னியாகுமரியா சார் போக முடியாது தான். அப்போ பூசம் பகவதி அம்மன் கோயிலுடைய அந்த ஃபோட்டோ எடுக்கலாம். அம்பாலோட ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்து வீட்டில் வச்சு வழிபடலாம். மனசு தான் சார் எல்லாம். அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எல்லாம், ஆயில்யம் என்றாலே பாம்பு. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய வடிவம், அந்த சுவாமியை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ராசியான திசை எல்லாம் என்னென்ன? குருனாலும் ஒன்று தான், சுக்கரனாலும் ஒன்று தான். வடக்கு, அவ்வளோதான். வடக்கு திசை உங்களுக்கு சிறப்பானதாக தரும். முக்கியமாக கிழக்கு, ஏன்னா 2 கூடைய சூரியன் உச்சம் பெறுகிறார் இல்லையா? அப்போ கிழக்கு நோக்கிய பயணங்கள் வெற்றி தரும். கிழக்கு நோக்கிய விஷயங்கள் வெற்றி தரும். கிழக்கு முகமாக இந்த பயணம்லாம் நீங்கள் இன்றைக்கி நாள் ஜிபிஎஸ் எல்லாம் அதெல்லாம் முடியாது சார். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு கடை திறக்கிறீங்க, உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கிற மாதிரி கல்லாப்பட்டி இருக்குது. கிழக்கு பார்த்து உட்காருங்க, கொஞ்சம் மாற்றி உட்காருங்க. அல்லது ஒரு கன்சல்டேஷன் ரூமு, இனிமேல் கன்சல்டேஷன் இந்த பக்கமாக பார்த்து உட்காருங்க. இந்த மாதம் உங்கள் திசைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் பண்ணலாம். நல்ல நாட்கள் எழுதிக்கோங்க. 13, 27 இந்த 2 நாளும் உங்களுக்கு ஏகாதசி வருது. அன்றைக்கி நீங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த விரையாதிபதி உங்களுக்கு 11க்கு வராரு இல்லையா? அதனால் சொல்கிறேன். 20ஆம் தேதி அட்சய திருதி உங்களுக்கு சொல்லிட்டேன். சந்திராஷ்டம தினங்கள் 13, 14 இந்த 2 நாளும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல நாளும் அதே தான், சந்திராஷ்டம தினமும் அதே தான், இந்த 13, 14. ஸோ அந்த நல்ல நாள்னால் நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்தால் நல்லது தானாக மடியிலேருந்து விடும். நீங்கள் எமோஷனை மட்டும் குறைக்கணும். 13, 14 இந்த 2 நாட்கள் எமோஷனல் டேஸ். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. போதுமான அளவு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன். எனக்கு திருப்தி. நீங்கள் மேற்கொண்டு ஏதேனும் கேட்க நினைத்தா உங்கள் வாழ்க்கையில், ஷேர் மார்க்கெட் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தொடங்கிட்டேன் சார், இப்போ படம் எடுக்கலான்னு இருக்கேன் சார், அது சின்ன ப்ராஜெக்ட்டோ பெரிய ப்ராஜெக்ட்டோ, அரசியல் வேறு வருகிறது. ஸோ அப்போது பெரிய மனிதர்கள் இருப்பீர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தொழிலதிபர்கள் இருப்பீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அவங்கெல்லாம் கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களுக்கு சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இந்த தடவை எனக்கு பெரிய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா செக் பண்ணிக்கணும்னா தாராளமாக பண்ணலாம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட இந்த தொடர்பு கொள்ளலாம். ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அல்லது QR போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல்.